நதிவழி சேர்கின்றேன். தனிதழ் நானுந்தன் மலர் மாலையாகின்றேன். சிறு துளி நானுந்தன் நதிவழி சேர்கின்றேன். தனிதழ் நானுந்தன் மலர் மாலையாகின்றேன். உம்மை நான் சேர்வதா உம்மை நான் சேர்வதால் வாழ்வினை கண்டேன். நிறையருள் வாழ்வதை உம்மிடம் தந்தேன். நிறையருள் வாழ்வதை உம்மிடம் தந்தேன். உம் திரு இதயத்தில் என்னை தந்தேன். உம் அன்பு இசை தனில் என் சுரம் சேர்த்தேன். உம் திரு இதயத்தில் என்னை தந்தேன். உம் அன்பு இசை தனில் என் சுரம் சேர்த்தேன். ஜூன் மாதம் 26ஆம் தேதி பொது காலத்தின் 12ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1 முதல் 12 மற்றும் 15 முதல் 16 முடிய. அந்நாட்களில் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை. சாராய்க்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள். சாராய் ஆபிராமிடம், ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார். நீர் என் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும். ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்றுத் தரக்கூடும் என்றார். ஆபிராம் சாராயின் சொல்லை கேட்டார். ஆபிராம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள். தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமிடம், எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மேல் இருக்கட்டும். நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பணிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்குகிறாள். ஆண்டவரே எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார். ஆபிராம் சாராயிடம், உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றாள். உனக்கு நல்லதாகப்படுவதை அவளுக்குச் செய் என்றார். இதற்கு பின் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார். ஆகவே ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓடினாள். ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார். அந்த ஊற்று சூருக்குச் செல்லும் வழியில் இருந்தது. அவர் அவளை நோக்கி, சாராயின் பணிப்பெண் ஆகார், நீ எங்கிருந்து வருகின்றாய்? எங்கே போகின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள். ஆண்டவரின் தூதர் அவளிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பிச் சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார். மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவனுக்கு இஸ்மயேல் என பெயரிடுவாய். ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார். ஆனால் அவன் காட்டுக்கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லோரையும் அவன் எதிர்ப்பான். எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள். தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார். ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மயேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது 86. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 21 தொடங்கி 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிக்கேடாக செயல்படுவோரை என்னை விட்டு அகன்று போங்கள் என
வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இறை வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சாரார் எது தொடக்கத்தில் எளிதானதாகவும் வசதியானதாகவும் உடனடி இன்பம் பயக்கக்கூடியதாகவும் இருக்கிறதோ அதை செய்பவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட செயல்பாடு அவர்களுக்கு நீண்டகால பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறது. இன்னொரு சாரார் தொடக்கத்தில் எது கடினமானதாகவும் கசப்பானதாகவும் உடனடி இன்பம் தராததாகவும் இருக்கிறதோ அதை பொறுமையோடும் மன உறுதியோடும் முன்னெடுப்பவர்கள். எனினும் அதன் பயனாக அவர்கள் நீண்டகால நீடித்த பலனை அனுபவிக்கின்றவர்கள். முதல் வகையானோர் மணல் மீது வீடு கட்டியவர்கள். மணல் மீது வீடு கட்டுவது மிகவும் எளிது. அடித்தளமிடுவதற்கு மணலை தோண்டுவது மிகவும் எளிது. ஆனால் அதன் நீடித்த தன்மை நாம் அறிந்ததே. பாறையின் மீது அடித்தளம் இடுவது எளிதானது அல்ல. பல நாள்களாக பொறுமையோடு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் அது நீடித்த பலனை தரவல்லது. அன்புக்குரியவர்களே, இந்த இரு குழுவினருக்கும் இடையேயான வித்தியாசங்களை இன்னும் 2 உதாரணங்கள் கொண்டு புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். ஒரு பிரச்சனையின் பொழுது எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு அந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்றும் எதை சொல்ல வேண்டும் என்றும் தோன்றுகிறதோ அதை எந்த முன் யோசனையும் இல்லாமல் செய்துவிட்டு அல்லது சொல்லிவிட்டு பின்பு தான் செய்த காரியம் குறித்து பல நாள்களுக்கு, ஏன் பல ஆண்டுகளுக்கு கூட வருத்தப்படக்கூடிய நபர்கள் உண்டு. இன்றைய முதல் வாசகத்தில் வரும் ஆபிரகாமின் பணிப்பெண்ணான ஆகார் இதற்கு நல்ல உதாரணம். தான் கருவுற்றிருப்பது தன் தலைவியின் பெருந்தன்மையான எண்ணத்தால் தான் என்பதை உணராமல் அவரையே ஏளனமாக நோக்கினார். இப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான செயல்பாட்டின் காரணமாக வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் அவர் தள்ளப்பட்டார். இதற்கு மாறாக இன்னொரு சாராரோ பிரச்சனைகளின் பொழுது வார்த்தைகளை எளிதில் கொட்டிவிடாமல், அவசரப்பட்டு எதையும் செய்துவிடாமல் தீர்க்கமான சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இது கொஞ்சம் கடினமானதுதான் என்றாலும் வாழ்க்கை முழுவதும் தங்களது செயல்பாட்டை நினைத்து பெருமை கொள்ளும் வகையில் அவர்களது செயல்பாடு உண்டு. அடுத்ததாக, வாழ்வில் தீர்வுகளும் தீர்மானங்களையும் எடுக்கின்ற பொழுது அதிகம் யோசிக்காமல் அந்த நேரத்தில் எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை எடுத்து அதன் அடிப்படையில் செயல்பட்டுவிட்டு பின்னாளில் தான் எடுத்த முடிவு குறித்து வருத்தப்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கும் ஆபிரகாமின் மனைவி சாராய் இந்த வகையை சார்ந்தவர். குழந்தை இல்லையே என்கின்ற ஏக்கமும் எப்படியாவது ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உந்துதலும் சாராயை இயக்க தன் பணிப்பின் வழியாக குழந்தையை பெற்றுக்கொள்ள சாராய் முடிவெடுத்து செயல்பட்டது குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆனால் தனது முடிவு குறித்து சாராய் கொஞ்ச நாட்களிலேயே வருத்தப்பட்டது குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம். இதற்கு மாறாக நேரம் எடுத்து ஆழமாக சிந்தித்து
கடவுளின் துணையில் நம்பிக்கை வைத்து எது சரியானதாக தோன்றுகிறதோ அப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பவர்களும் இருக்கின்றார்கள். இது கொஞ்சம் கடினமான ஒன்றாக இருந்தாலும் இவர்கள் தாங்கள் மேற்கொண்ட முடிவுகள் குறித்து வாழ்வின் பிற்பகுதியில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஜெபம். இறைவா, எளிதானவற்றை அல்ல கடினமானவற்றையும், உடனடியானவற்றை அல்ல நீடித்த தன்மை கொண்டவற்றையும் நாங்கள் நாட வரம் தாரும். ஆமென். என்னடை கலப்பாராய் இறைவன், என்னடை கலப்பாராய் இறைவன், என்றும் என்னோடு இருக்கையில் பயமே. என்னடை கலப்பாராய் இறைவன், என்றும் என்னோடு இருக்கையில் பயமே. அவரே என் நாயன், அவரே துணை வரை எனக்குறை இல்லை. என்னடை கலப்பாராய் இறைவன், என்றும் என்னோடு இருக்கையில் பயமே. மலையாய் சோகம் வருமோ அவர் துணையாயிருக்கையில், பனித்துளியாய் மறையுமே கால்கள் இடறி விழுமோ அவர் தோளில் சுமக்கையில், திருக்கரங்கள் தாங்குமே சிறகில் மூடியே என்னை அணைத்து காப்பாரே. என் தாகம் தீர்ப்பாரே. என்னடை கலப்பாராய் இறைவன், என்றும் என்னோடு இருக்கையில் பயமே. அவரே என் நாயன், அவரே என் ஆற்றல், அவர் துணை வரை எனக்குறை இல்லையே. என்னடை கலப்பாராய் இறைவன், என்றும் என்னோடு இருக்கையில் பயமே. தனிமை வாட்டும் போது என் அருகில் இருப்பாரே. புது உறவாய் வருவாரே. தீமை தாக்கும் போது மன தூய்மை காப்பாரே. முழு ஊக்கம் தருவாரே. உயிரின் ஜோதியே புது வாழ்வு தருவாரே. நிறை மகிழ்ச்சி அருள்வாரே. என்னடை கலப்பாராய் இறைவன், என்னடை கலப்பாராய் இறைவன்,
என்றும் என்னோடு